प्रपद्ये यत्पदां भोरुभद्यान विश्वस्नादेवकर्मषः वस्तुतां भजनादोहस्यामनेयं नमामिदम् यत्पदां भोरुभद्यान विश्वस्नादेवकर्मषः वस्तुतां भजनादोहं यामुनेयं नमामिदम् किरीटिं गदिनं जटहस्तं विद्यानि त्वां द्रष्टुमहं तदैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो मयि विश्वमूर्ते किरीटिनं गदिनं चक्रहस्तं विद्यानि त्वां द्रष्टुमहं तदैव முன்பிருந்ததான கதை சங்க சக்கரங்கள் இவைகள் வெடித்த ரூபத்தோட சதுர்புஜத்தோட சகஸ்ரபாஹோ சதுர்புஜேன சேனைந்து ரூபேன 4 திருக்கைகளை கொண்டதான அதே சௌமியமான ரூபத்தோடு உன்னை காண விரும்புகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம். இன்னைக்கு அர்த்தம் பார்த்தோம். பாஷ்யத்துல சதைவ பூர்வவத்து கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் சுவாம் லட்சுமிச்சான். பூர்வவத்துன்னு அர்த்தம் இந்த விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு முன்பிருந்த அந்த பூர்வவத்துல முன்போலே கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் சில கிரீட்டமும் கையில கரியும் சக்கரமுமாக இப்படிப்பட்டதான உன்னுடைய ரூபத்தை தரிசித்தான். அத்தः தேனைவ பூர்வ சித்தேன சதுர்புஜேன ரூபேன யுக்தோ பவ. அதः ஆகினாலே நாம் உன்னை அப்படி காண விரும்புகிற காரணத்தால பூர்வ சித்தேன சதுர்புஜேன ரூபேன. பூர்வ சித்தேன இதற்கு முன்னால் சித்தமான உன்னுடைய 4 புஜங்களை கொண்டதான அந்த ஆகாரத்தோட எனக்கு சேவை காணிக்க வேண்டும். சகஸ்ரபாஹோ விஸ்வமூர்த்தி இதானி சகஸ்ரபாஹுத்வேன விஸ்வசரீரத்வேன திருஷ்யமான ரூபம் ரூபः त्वं तेनैव रूपेण युक्तो भविष्यतः. இதானி இப்பொழுது சகஸ்ரபாஹுத்வேன கணக்கில் வந்தாத திருக்கைகளோடும் ஜகத்து முழுவதையும் தனக்கு சரீரமாக கொண்ட இப்படி காணப்படுகிற இந்த ரூபத்தில் காணப்படுகிற நீ உன்னுடைய பூர்வ ரூபமாக சதுர்புஜத்தை அந்த கிரீட்டி விதினம் சக்கரஹஸ்தம் என்று அந்த ஆகாரத்தோட நீ சேவை காணிக்கப்படுகிறது என்று இதான் இது ரொம்ப அர்ஜுனன் பெருமாள் சோதனம் பண்ணி பெருமாளுக்கு அபராதங்களுக்கு சாபனம் பண்ணிட்டு கடைசியில் பெருமாளுக்கான அந்த சௌகரியமான சதுர்புஜங்களோடு கூடியதான சங்கச்சக்கரத்தோடு கூடியதான் அந்த பூர்வ ரூபத்தையே காண வேண்டும் என்று ஆசைப்பட இப்போ இது அர்ஜுனன் மீதான வார்த்தைகள். இதுக்கு மேல பெருமாள் அர்ஜுனனை பார்த்து வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச மயா பிரசன்னேன தவாத்யுனேனம் ரூபம் பரம் தர்சிதம் ஆத்மயோகாது தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்னே தொடங்கேன நகிருஷ்டபூர்வம் மயா பிரசன்னேன தவாத்யுனேனம் ரூபம் பரம் தர்சிதம் ஆத்மயோகாது தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்னே தொடங்கேன நகிருஷ்டபூர்வம். மயா பிரசன்னேன தவ அர்ஜுனேனம் ரூபம் பரம் தர்சிதம் ஆத்மயோகாது தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்னே தொடங்கேன நகிருஷ்டபூர்வம். என்னே தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் ரூபம். என்னே என்னுடைய யாதொரு ரூபம் இப்பொழுது காண்கிறதான தேஜோமயம். தேஜோமயம் அளவற்றதான நிரந்தரமான தேஜஸ் இங்க மயக்கிறது பிராச்சுரியாத்தே மயக்கு தேஜ பிராச்சுரியம் தேஜமே இருக்கிறதான என்னுடையதான இந்த ரூபம். என்னே தேஜோமயம் ரூபம். தேஜோமயம் ரூபம்னாக்க
இந்த தேஜசாம் ராசி உச்சிதம் சொல்ல முடியாது. தேஜமே எழுந்திருக்கக்கூடியதான இந்த தேஜோமயம் விஸ்வம். விஸ்வம் அப்படின்னாங்க இந்த ஜகத்து முழுவதையும் தன்னுள்ளே அடைக்கிறதான விஸ்வத்தை தனக்கு சரீரமாக கொண்டதான விஸ்வத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய விஸ்வம் எனப்படும். விஸ்வங்கிறது விஸ்வத்துடைய ஆத்மபரியம் சர்வ ஜகத்துக்கும் ஆத்மபூதமாக இருக்கக்கூடியதும் ஆத்மபூதமாக இருக்கக்கூடியதும் ஆனந்தம். ஆனந்தம்னாக முடிவற்றவும் ஆத்தியம் இந்த ஜகத்துக்கெல்லாம் முதன்மையானது மாத்திர. அதாவது இதுவே ஆதி இதுவே அந்தம் சொல்ல முடியாது. இதை தவிர ஆதி மத்தியாந்த ரகிதமாக இருக்கக்கூடியதான இப்படிப்பட்ட இவருடைய சரீரத்தை எப்படிப்பட்ட சரீரம் இது? தேஜோமயம் விஸ்வம் ஆனந்தம் ஆத்தியம் என்று சரீரம் அது ஸ்வதன்யேன மயா பிரசன்னேன பிரசன்னனான உன் மக்கள் அனுகிரகத்தை உடையவனான உன் மக்கள் சுந்த பிரீத்தி உடையவனான என்னாலே இந்த சரீரம் முன்னால் காணப்பட்டது. இந்த சரீரத்தை உனக்கு முன்னால யாரும் கண்டவர்கள் இல்லை. என்னிடத்த அளவற்ற பக்தி உள்ளவர்களை தவிர மக்களுக்கு இது காண முடியாத காரணத்தால என்னுடைய அனுகிரகத்தை என்னுடைய பிரசாதத்தை பரிபூர்ணமாக பெற்ற முன்னால் காணப்பட்ட இந்த சரீரமானது இதுவரை இன்னொருவரால் காணப்பட்டதில்லை அப்படின்னு சோகத்துடைய நேராக பாக்கியா வியாக்கியானம் பண்றார். ஸ்ரீ பகவானுவாக நயா பிரசன்னேன தமார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்மிதம் ஆத்மயோகாதி தேஜோமயம் விஸ்வமஹந்தமாத்யம் என்னே தொடங்கியன நஷ்டபூர்வம். என்ன திகழ்ந்து நல்ல சோகத்தினுடைய உச்சாரணத்தை மத்தியில் இருக்கு. அதான் முதல்ல என்னே தேஜோமயம். தேஜோமயம் தேஜசாம் ராசி தேஜத்தினுடைய குவியலாக தேஜத்தினுடைய பூர்ண சமுதாயமாக தேஜ பிரசுரமாக தேஜஸ்லாம் நிறைந்திருக்கக்கூடியதானே தேஜோமயம் விஸ்வம். விஸ்வம்னா விஸ்வத்தை ஆத்மபூதம் விஸ்வாத்மபூதம். இந்த விஸ்வம் ஜெகத்திற்கே இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தெல்லாம் எதை ஆதாரமாக கொண்டு பகவானுடைய இந்த திருநெறியை இந்த சரீரத்தை ஆதாரமாக கொண்டு விஸ்வ ஆத்மபூதம் ஆத்மக்கு ஆத்மாங்க சப்தத்துக்கு ஆதாரம் தேஜோமயம் விஸ்வம். விஸ்வம் விஸ்வ ஆத்மபூதம் ஆத்மாங்க சப்தத்துக்கு ஆதாரம். இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆதாரபூதமானது அனந்தம். அனந்தம்னா ஆந்தரகிதம் முடிவற்றது. முடிவற்றதுன்னு சொன்னா முடிவுங்கிறது உற்பத்தி ஸ்திதி இவைகளுக்கு உபலம்பம். பிரதர்சனார்த்தமும் உபலங்கனார்த்தமும் அனாதீன அனந்தம்னா முடிவற்றதுன்னு அர்த்தம். விநாசரகிதம் அர்த்தம். விநாசரகிதம் அப்படின்னாக்க அந்த விநாசமானது உற்பத்தி ஸ்திதி இவைகளுக்கு உபலம்பம். உற்பத்தி ஸ்திதி விநாசரகிதம். ஆதி மத்திய அந்தரகிதம். ஆதின உற்பத்தி மத்தியம்னா ஸ்திதி அந்தம்னா விநாசம். இது மூன்று வந்தது. ஆதி மத்திய அந்தரகிதம். இது அனந்தம் சம்பத்துக்கு விஸ்வம் இருக்குது. விஸ்வத்துக்கு ஆதாரபூதம். இதெல்லாம் பகவானுடைய சரீரத்துக்கு இந்த பெருமானத்தை காத்துக்காரே அவருடைய சகல பூஜி கொண்டதான அபரிச்சின்னமான சரீரத்துக்கு இதெல்லாம் விசேஷம். அதுக்கு முதல் விசேஷம் தேஜோமயம். தேஜோ ராசியா தேஜஸ்தானை நிறைந்ததான தேஜ பிரசுரமாக இருக்கிற திருமேனி. அது மட்டும் இல்ல விஸ்வம் அப்படின்னா இந்த ஜெகத்து முழுவதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஸ்வாத்மமான திருமேனி. ஆனந்தம் அப்படின்னா
விநாசமற்றதுன்னு அர்த்தம், ஆந்தரகிதம்னு அர்த்தம். விநாசமற்றது அதுக்கு உற்பத்தி அற்றது, சித்தியான மத்தியமற்றது அப்படிங்கிற ரெண்டுக்கும் கலக்கணும். அதனால அனந்தம்ங்கிறதுக்கு ஆதி மத்திய அந்தரகிதம். இங்க உற்பத்தி சித்தி விநாசங்கள் எதுவும் பண்றது அழிஞ்சாவது மட்டும் இல்ல, தோற்றம் இல்ல. ஒரு வருஷம் உண்டானால்தானே அதுக்கு விநாசம் இருக்கும். விநாசம் இல்லைங்கிற காரணத்தால இதுக்கு உற்பத்தியும் இல்லை. உற்பத்தி விநாசம் என்று இல்லாத காரணத்தால உற்பத்திக்கு விநாசத்துக்கு இடைப்பட்ட காலம் தானே ஸ்திதி அற்புதம் இல்லை. ஆனா ஆதி மத்திய அந்த ரகிதம். ஆதின உற்பத்தி, மத்தியம்னா ஸ்திதி, அந்தம்னா விநாசம். இவைகள் மூன்று மற்றது. ஆதி மத்திய அந்த ரகிதம். அதுக்கப்புறம் ஆத்யம். ஆத்யம்னாக்க என்னை தவிர உலகத்தில் உள்ள மற்ற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் உற்பத்தி காரணமாக முதல்ல ஆதி ரகிதம் சொல்லியாரு. இதுக்கு உற்பத்தி கிடையாது சொல்லியாரு. அதனால ஆத்தியமா இது முதலானது சொல்லக்கூடாது. ஆத்தியம் சப்தத்துக்கு எல்லா வஸ்துக்களும் தன்னிடம் சேர்த்து தோன்ற காரணமாக ஸ்ரீ பகவான் வாச்ச மயா பிரபன்னேன கமாத்குணேனம் ரூபம் பரம் தர்சிதம் ஆத்மயோகாது தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்னே தொடங்கேன ந திருஷ்டபூர்வம். என்னே எதுன யாதொரு மேல என்னுடைய யாதொரு இவைகள் எல்லாம் ரூபம் அப்படிங்கிறதுக்கு விஷயம். என்னே ரூபம் எனக்கு அசாதாரணமாக யாதொரு ரூபம் உண்டோ அது. அந்த ரூபம் எப்படிப்பட்டது? அந்த ரூபமானது தேஜோமயம். தேஜோமயம்னாக்க மயம் அப்படின்னாக்க அதாலே பூர்ணமாக நிறைந்தது. இந்த ஜீவனுக்கு ஞானமயம்னு பேரு, பூர்ணமாக ஞானம் நிறைந்தவன். பகவானுக்கு ஆனந்தமயம்னு பேரு, ஆனந்த பிரசுரா. ஆனந்தமே பூர்ணமாக நிறைந்தவன். அது மாதிரி மயா அப்படின்னு சப்தத்துக்கு அது மயத்துன்னு பிரத்தியம். பிராச்சுரியார்த்தே மயம். என்னுடைய இந்த ரூபமானது தேஜஸ்தாலே நிறைந்தது, முழுவதுமே தேஜோமயமாக இருக்கிறது. அப்புறம் என்னுடைய இந்த ரூபமானது விஸ்வம். விஸ்வம் விஸ்வாத்மபூதம். ஆத்மாங்கிற சப்தத்துக்கு ஆதாரம். எந்த வஸ்து ஆதாரமாக தாங்கிறதோ அதுதான் ஆத்மா. எந்த வஸ்து ஆதேயமா தாங்கப்படுறதோ அதுதான் சரீரம். அதனால ஆத்மாங்கிற சப்தத்துக்கு ஆதாரம் அர்த்தம். விஸ்வம் சப்தத்துக்கு விஸ்வம்னா ஜகத்து முழுவதுக்கும் ஆதாரம் அர்த்தம். என்னை தேஜோமயம் சரீரம், என்னை விஸ்வம் சரீரம், என்னை அனந்தம் சரீரம். அனந்தம் இந்த சரீரத்துக்கு பகவானுடைய விஸ்வரூபமான சரீரத்துக்கு மூணாவது விசேஷம் அனந்தம். அனந்தம்னா அந்தம்னா முடிவு, முடிவற்றது. இந்த முடிவுன்னு சொன்னதானது மற்ற ரெண்டு ஆதி மத்தியம் இவைகளுக்கு உட்பட. ஆதினா தொடக்கம், மத்தியம்னா நடுவு, அந்தம்னா முடிவு. இது மூன்றுமே ஒரு சமுதாயத்தில் ஏதேனும் ஒன்ன சொன்னால் அந்த சமுதாயத்தில் உள்ள மற்றவைகளும் அதாவது சொல்லப்பட்டதாக இருக்கு. அது உப்பலக்கான நியாயம் பேரு. அதுதான் பிரதர்சனார்த்தம். பிரதர்சனமா எடுத்துக்காட்டு. இதெல்லாம் இது இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஏதேனும் ஒன்றை எடுத்துக்காட்டாக சொன்னா மற்றவர்களும் அது மாதிரி இருக்கு. பிரதர்சனார்த்தமா எடுத்துக்காட்டு. அதான் பிரதர்சனம். என்னுடைய யாதொரு சரீரமானது தேஜோமயமாகவும் விஸ்வமாகவும் ஆனந்தமாகவும் ஆத்தியம். ஆத்தியம் என்னும் என்னுடையதான பாக்கிய சகல பதார்த்தங்களுக்கும் போற்றுவாய அவைகள் எல்லாம் உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய ஆத்தியமாக இருக்கிறது.
மத்திய கிருஷ்ணத்திய ஆதிபூதம் என் ஒருவரை ஒழித்த நான் தான் காரண பதார்த்தம், என்னை தவிர மற்றவர்களெல்லாம் காரிய பதார்த்தம். ஆகினாலே என்னை தவிர மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய என்னை தேஜோமயம், என்னை விஸ்வம், என்னை அனந்தம், ஆத்தியம், இப்படிப்பட்ட என்னுடைய சரீரமானது என்னுடைய பரம் ரூபம். என்னுடைய பரம் ரூபம்னா என்னுடைய அதி உத்கட்டமான இந்த ரூபமானது. இந்த ரூபமானது இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஸ்வரண்யன கேளாமி திட்டபூர்வம். ஸ்வரண்யன உன்னை தவிர வேறு ஒருவரால் யாராலும் உன்னை தவிர வேறு யாராலையும் இதுவரையும் காணப்படாததான திட்டபூர்வம். திட்டபூர்வம் இருக்கும். இதற்கு முன்பாக உன்னை தவிர வேறு யாராலும் காணப்பட்டதான இந்த செயல். இந்த தைலோமயமான இந்த விஸ்வத்துக்கு ஆதாரமான ஆதி மத்திய ரகிதமான சர்வ பதார்த்தங்களுக்கு உற்பத்தி சாதனமாக இருக்கிற இந்த என்னுடையதான இந்த ரூபமானது உன்னை தவிர யாராலும் இதுவரையும் காணப்பட்டதல்ல. என்னை தவிர வேற யாரும் இது முன்னால பார்த்தது இல்லைன்னா நான் மட்டும் இப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டாக்க கடிதம் பிரசன்னையா பக்தாயத்தை தரிசனம். ஒருவனாக பார்க்க முடியாது, நீ எதனால பார்த்தேன்னு கேட்டா உன்னிடத்துல மிகுந்த பிரீதி உள்ளவனான, உன்னிடத்துல மிகுந்த பிரசாதம் உள்ளவனா. பிரசன்ன உன்னிடத்துல மிகுந்த பிரீதி உடைய, உன்னிடத்துல மிகுந்த கிருமையை உடைய, உன்னிடத்துல மிகுந்த பிரசாதத்தை உடையவனானா அப்படிப்பட்ட என்னால் என்னுடைய பக்தனுக்காக காட்டப்பட்டது. மத்பக்தாயத்தை என்னுடைய பக்தனாகிற உனக்கு என்னுடைய பரிபூர்ண பிரீத்தினாலே கிருபையினாலே இது காட்டப்பட்டது. ஆத்மயோகா ஆத்மனா சத்திய சங்கல்ப நான் எதை சங்கல்பிக்கிறேனோ அதை நடத்தி முடிக்கிறேன். அப்படின்னால உனக்கு ஆத்மா 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 ஆத்மயோகாதுன்னா ஆத்மஸ்வரூப சத்திய சங்கல்பஸ்வரூப நான் என்னிடத்தில் அளவுகளுக்கு பிரீத்தியும் பக்தியும் உடையவரான உனக்கு என்னுடையதான இந்த விஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் என்று நான் சங்கல்பித்து நான் சத்திய சங்கல்பனான அப்படின்னாரு என்னிடத்தில் மிகுந்த பிரீதி உள்ளவனான என் பக்தனான உனக்கு இந்த திருமையை காட்சியை நல்லது. இது வேறு யாராலும் இது வந்து காணப்பட்டதாக யோசிச்சு இருந்தாங்க. பக்தன் மூணாம் பத்துல பாத்தேன் உன்னை காட்ட அதிகாரி இல்லையா யாராலும் பார்த்தா இதெல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப பக்தி உள்ளவங்க போல இருக்கு. நமக்கு தோன்றது பெருமாள் நீதி வைக்க வச்சுருவேன். அவன் என்ன வைக்கிறான் அதுதானே. உன்னை காட்டிலும் அதிகாரியை கட்டிலோ நீ விட்டதான் எங்களுக்கு துவேஷம் சாதனை இருக்கு. என்னை பத்தி ஒரு 4 வார்த்தை சொன்னா அதை கேட்டு பிரீதியோடு சொல்லுன்னு கேட்கிறது. நீ கேட்டதும் அதற்கு மேலே சொன்னேன் அருகில் வராய் கூப்பிட்டு சொன்னாரு. யாரோ பார்க்கும்போது எல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப பக்தி விடுவாங்கன்னு தோன்றது. பெருமாள் பேசுவாங்க பெருமாளுக்கு விரதான் தோன்றது. அந்த சமயத்திற்கால எல்லாரும் இவரோட கும்பலாக வரும். மயா பிரசன்ன மத்பக்தா என்னுடைய தரிசனத்தை பெருமாள் அதுதான் என்ன பண்ண போறோம். கேட்டா பண்ணுவோம் வேற இல்ல இவங்க பக்தமா இருந்தா காமிக்கல இவங்க காமிக்க எந்த போறீங்க. அதனால பெருமாள் சொல்றாங்க பெருமாள் சொல்றது பெருமாள் சும்மா ஏதாவது இருந்தா கூட மாற்றிக்கா சாதிக்க மாட்டேன். மாற்றிக்கா சாதிக்க
ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பலம் தர்சிதமாத்மயோகாத் கேசவமயம் விஸ்வமனந்தமாத்யம் என்னே தொடங்கியேன நதுன திருஷ்டபூர்வம் न वेदयज्ञाध्ययनैर्दानैः न दक्षयादिः न तपोभिरुद्रैः एवं रूपश्चक्राहं लोके द्रष्टुं तुदन्येन कुरु प्रवीरे न वेदयज्ञाध्ययनैर्दानैः न दक्षयादिः न तपोभिरुद्रैः एवं रूपश्चक्राहं लोके द्रष्टुं तुदन्येन कुरु प्रवीरे பெருமாளே அவள்தான் பெருமாளுக்கு அவ்வளவு இருக்கிறவாறு அவ்வளவு யோகி அவ்வளவு தபசி எல்லாமே தோன்றுறேன்னா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்னை காண்பதற்கு வேத எங்க அத்தியனம் வேதங்கள் வேதத்தினுடையதான அத்தியனங்கள் அந்த வேதத்தினுடையதான பிரயோஜனமாக யஜ்ஞானம் வேத யஜ்ஞ அத்தியனை தானை யாகேன தான நான் அப்படியே அந்த சுத்தியை உபபிரமணம் பண்றேன். அதேவம் வேதானுவச்சனேன பிராமணா விதித்தம் யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன வேத யஜ்ஞ அத்தியனை தானைः கிரியாபிः தபோபி ருத்ரைः இவைகள் எதிரால் ஏவம் ரூபः ஏவம் ரூப சக்கியத்தை சக்கிய ஆந்தோகே திருஷ்டு துவங்கியேன குருப்பிரச்சனை ஏவம் ரூபா அகம் இப்படிப்பட்ட ரூபத்தை உடையவனானா இந்த துலோகே இந்த மனுஷ லோகத்துல தொடங்கியன குரு பிரவீர குருகுலத்துக்கு சேஷனானவனே இப்பொழுது நீ கண்டது போல நான் உன்னை தவிர வேற யாராலும் காணப்பட்டவன். இந்த தொடங்கியனுங்கிற போது அடுத்த சோதனை ஸ்பீட் பண்ற அபியாசம் ஏதோ முதல்ல சொன்ன தொடங்கியனுங்கிற போதும் சாமானிய பதினாறு காமிக்கிறதுனா தொடங்கிங்கிற போது விசேஷிக்கிறேன். உன்னை தவிர வேற யாராலும் நான் இப்படி காணப்பட்டவன் அல்ல. மற்றவர்கள்லாம் என்னை எதை கொண்டு காண்கிறார்கள்? வேத அத்தியனாதிகள்னால யஜ்ஞாதிகள்னால தானத்தினாலே ரொம்ப உத்கிருஷ்டமான கிரியைகளாலே தபத்தினாலே இப்படி இவைகளை உடையவர்கள் யாராலும் இப்படிப்பட்ட எந்த சாதனத்தாலும் முன்னால் காணப்பட்டது போல உன்னை தவிர வேறு ஒருவராலும் நான் இப்படி காணப்பட்டவன் அல்ல. இதெல்லாம் பார்த்தாலும் எது பேர் ரொம்ப உசதி நினைக்கிறோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பு என்னிடத்து பிரீத்தி உள்ளவனா இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு அப்படி நீதான் இருந்த அதனால உனக்கு நான் என்னுடைய ரூபத்தை காட்டினேன். இதை போல நான் வேற யாரும் காட்டுறதல்ல. வேறு யாரும் என்னை இது போல கண்டது அனன்ய பக்தியை தவிர வேற யாக தான ஹோம விரத யாச்சனாதிகளான எதை கொண்டு நான் காண முடியாது. இந்த லோகத்தில் பாக்கியக்காரர் அவதாரிக்க வைக்கிறார். அனன்ய பக்தி வெத்திரிக்தை சர்வைரதி உபாயை யதாவது அவசியதோகம் தட்டும் ந சக்தி. அனன்ய பக்தி வெத்திரிக்தை அர்த்தம். அனன்ய பக்தின்னு அர்த்தம் அந்நிய பக்தி அல்லாத, அதாவது விஷயமாகவோ பிரயோஜனமாகவோ வேறொன்றுடைய சம்பந்தமற்றதான பக்தி தான் அனன்ய பக்தி. அந்நிய விஷயமாகவோ அந்நிய பிரயோஜனமாகவோ அல்லாததான பகவான் மாத்திர விஷயமாக கொண்டு பகவான் மட்டுமே பிரயோஜனமாகவும் கொண்டதான பக்தி தான் அனன்ய பக்தி.
பகவானை தவிர அந்நியன் ஒருவனை விஷயமாகவோ பிரயோஜனமாகவோ கொள்ளாதுதான அனன்ய பக்தி. அந்த அனன்ய பக்தி எதிரிக்கமான வேறு எந்த உபாயத்தினாலும் நான் ஏதாவது அவசியனாகிறேன்னா திரட்டும் நட்டேன். உள்ளது உள்ளபடியான என்னுடையதான சுபாவத்தில் அவசியனாக இருக்கிறேன்னா என்னுடைய சுபாவம் என்ன? பக்திக்கு வச்சப்பட்டது, பக்தி கிரீதா. எங்களுக்கு பக்தி உள்ளவர்கள் அந்த பக்தியினால என்னை விலை கொடுத்து வாங்குறாரு. பக்தி கிரீதா, பக்திக்கு விலை போகிறது. வேற எதை கொண்டும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. அனன்ய பக்தி விபரீதங்களான மற்ற எந்த உபாயங்கள்னாலையும் உள்ளது உள்ளபடியாக நான் திரட்டும் நட்டா பார்ப்பதற்கு இயலாதவன். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரம். பகவான் சொன்னான் பரமபக்தி அனன்ய பக்தி விபரீதமான என்னையே விஷயமாக கொண்ட என்னையே பிரயோஜனமாக கொண்ட அந்த பரமபக்தியை தவிர வேறொரு சாதனத்தால் வேறொரு உபாயத்தினாலேயும் நான் உள்ளபடியாக ஒரு பொழுது காண இயலாத வேத ஏவம் ரூபா ஏதாவது அவஸ்திதோகம் மயி பக்திமதோ அந்நேன ஐகாந்திக அத்தியந்திக பக்தி ரகிதேன ஏனாதி புருஷேன வேத ஜாதி கேவலை ஏவம் ரூபா கீழ்காட்டப்பட்ட பிரகாரமாக ஏதாவது அவசியத்தோகம் இப்படி உள்ளது உள்ளபடியான சர்வ ஈசனாக சர்வ நியந்தாவாக சர்வ யூதிமானாக இப்படி சர்வ அந்தராத்மாவாக இருக்கிறதா என்னிடத்துல பக்தி உள்ளவனான உன்னை தவிர வேறுள்ளவனான இல்லையா ஐகாந்திக இல்லையா பக்தி ஆத்தியந்திக இல்லையா பக்தி ஆத்மாத்தியம் பக்தி ரகிதேன கேனாத் புருஷேன பகவானுக்கு உள்ள பக்தி இருக்கு இல்லையா அந்த பக்திக்கு ரெண்டு லட்சணம். ஒன்னு ஐகாந்திகம், இன்னொன்னு ஆத்தியந்திகம். ஐகாந்திகம் என்னும் ஏகாந்தம் என்னும் பகவானை தவிர வேறொன்றை விஷயமாக பிரயோஜனமாக கொள்ளாது. பக்தியும் அவன் விஷயமான பக்தியே, அந்த பக்திக்கு பிரயோஜனமும் அவனே. ஐகாந்திக பக்தி, ஐகாந்திகம் ஏகாந்த பக்தி. ஏகாந்தமாவது விஷயமாகவோ பிரயோஜனமாகவோ வேறொருவனை கொள்ளாமல் பகவானையே விஷயமாகவும் பகவானையே பிரயோஜனமாக கொண்ட பக்தி ஆத்தியந்திகமான பக்தி. சுவாமி இப்படிப்பட்ட பக்தி அது எப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு மணி நேரம் வரும் போதுமான இல்ல ஐயா. அதுக்கு மேல ஆத்தியந்திகம்னு என்னன்னு கேட்டோம் சர்வகால வியாபகம். இப்படிப்பட்ட பக்தியே எப்போது அந்த பக்தியினால இதனுடைய கரணத்தை வியாபகமா இருக்கும். சர்வகால வியாபகம் இருக்கு ஆத்தியந்திகம். இப்படி ஐகாந்திகமாகவும் ஆத்தியந்திகமாகவும் உள்ளதான பக்தி. அந்த பக்தி ரகிதேன கேனா, அப்படிப்பட்ட பக்தி அற்றவனான எவனாலும் எந்த புருஷனாலும் அவன் பண்ணக்கூடியதான வேதாத்தியனமோ அவன் அனுப்பிக்கூடிய யஜ்ஞாதிகளோ இல்ல அவன் பண்ணக்கூடியதான தானங்களோ இல்ல அவனுடையதான மற்ற கிரியைகளோ இல்ல அவனுடையதான சம்பந்தமுதலானவைகளோ இவைகளை எதை கொண்டும் நாம் ஒரு காலம் காணப்பட முடியாதவன். தர்சன சாதனம் என்ன? ஐகாந்திக ஆத்தியந்திக பக்தி ஒன்றை தவிர இதல்ல அதற்றதான புருஷனாலே
அவனால் அவன் அத்தியனம் பண்ணக்கூடிய வேதங்கள், அவன் அனுப்பிக்கக்கூடிய யஜ்யங்கள், அவன் பண்ணக்கூடிய தானங்கள், அவனுடைய கிரியைகள், தபசு, கீரைகள் எதை கொண்டு அவன் உன்னை தவிர வேறு எவனும் இவைகளை கொஞ்சம் இடிச்சு கூட முன்ன தவிர வேற எவனும் இப்படிப்பட்ட பக்தியில பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம். ரெண்டு அர்த்தமும் வருது. தினம் தீபம் ஏவம் ரூபா ஏதாவது அவசிதோகம் மயி பக்திமதா சொத்தோ அந்நிய அந்நியன ஐகாந்திக ஆத்யந்திக பக்தி ரகிதேன ஏனாதி புருஷேன வேத யஜ்ஞாதி கேவலை கேவலை பக்தி எத்ததான கேவல வேத யஜ்ஞாதி காணப்படுவதற்கு உரியவன் அல்ல. மயி பக்திமதா சொத்தோ அந்நியன अत्र अन्यपदेन अर्जुन अन्यत्व विवक्षायां भक्त्या अहम्या शक्यः अहम एवं विरोधिन ज्ञातुं व्यक्तेन उत्तर ग्रंथ विरोधापत्या भक्तिमदि अन्यत्व मात्रं यह विवक्ष निमित्ता है एकांत भक्ति रहितेन केनापि समेतं वेदानुवचनेन ब्राह्मण बिंदुसन्ति यज्ञेन दानेन तपसा अनाशकेन इति सूच्य वेद यज्ञादीना भक्ति द्वारा दर्शन साधनत्व प्रतीतेः कथमयं निषेध इति शंका वारणाय केवलैः भक्ति येन वेदानुवचनेन ब्राह्मणेन बिंदुसन्ति அப்படின்னு இவைகளை கொண்டு பரமபுருஷனை பரிபூர்ணமாக அறிகிறார்கள் சொல்லப்பட்டது. அது என்னன்னா பக்தியோடு கூட அனுப்பிக்கப்பட்டவைகளை கேவலை மனசில் பண்ற. அதனால கேவல சப்தம் பக்தி ரகிதமான கேவல வேத யஜ்ஞ தான ஹோம சமஸ்தமசாதிக்கு அகம் திரட்டும் நஜன்யா. அது ஒன்று சாஸ்திரங்கள் விசேஷத்தார். எமையிலே சொல்லுதே கேட்டது தியானங்களும் அது எதுக்குன்னு கேட்டா அந்த சோதவியோ மந்தவியோ நீந்தியா கேவல சிரவணம் நீந்தியா பகவானுக்கு அளவுகளுக்கு பிரீதி பூர்வமான அந்த ஸ்திதியிலே அதான். ஆனாலும் இவைகளை காட்ட என்ன அவசியம்? பகவானுக்கு பிரீதி ரூபமான பக்தி, அதுக்கு மேலதான் கர்மாவெல்லாம் இந்த பண்ணது. ஏன் அதனால சாஸ்திரி சாதனத்துக்கு பிரதானம் என்னன்னு கேட்டா பகவானுக்கு அளவுக்கு பிரீதி ரூபமான பக்தி. न वेदाध्ययनैः न दानैः न वेद यज्ञाध्ययनैः न दानैः न च क्रियादिं न तपोभिरूपैः एवं रूपश्चक्यहं लोके द्रष्टुं त्वमन्येन कुरु प्रवीर. कुरु प्रवीங்கிறது அர்ஜுனனுக்கு பிரவீரஹ பிரகிருஷ்ட வீரஹ. பூர்வம் சத்திரத்திரத பிரகிருஷ்ட வீரன் கௌரவன். பாண்டவர்கள் 2 பேருமே கௌரவர்கள் தான். கௌரவர்களும் பாண்டவர்களும் அப்படிங்கிறதுனால கோபரி வந்து நியாயம். பாண்டவர்கள் தனியா எடுத்ததுனால மற்றுமுள்ள கௌரவர்கள் பாண்டவர் வெற்றித்த கௌரவர்கள் அர்த்தம். ஆனா கௌரவர்கள் 2 பேருக்கு சேர்ந்துதான். 2 பேருமே பூர்வம் சேர்ந்தவர்கள். அதனால கௌரவ பாண்டவர்கள் 2 பேரையும் 2 பேரையும் சொன்னா பாண்டவர் வெற்றித்தர்கள் கௌரவர்கள் கௌரவத்தர்கள். இதுதான் கோபதி வந்துங்க. மாதேர்யதாமான விமூட பாவோ திருஷ்வா ரூபம் கோரம்
ஈஸ்வரன் ஜபேதீஹி பிரதிகிரீதமனா புனஸ்மம் ததேவமே ரூபமிதம் பிரபத்யே மாதேர்யதாமாச விமூடபாவோ திருஷ்வா ரூபம் கோரமீந்திருமவேதம் ஜபேதீஹி பிரீதமனா புனஸ்மம் ததேவமே ரூபமிதம் பிரபத்யே. இந்த ரூபமானது மிக உயர்ந்ததாக இருந்தவர்களும் அத்தியந்த பரமபக்தி உத்தரவுக்கு மட்டுமே காணப்படக்கூடியதாக இருந்தாலும் இதை உணர்த்தவர் வேற யாரும் இப்படி கண்டபடியாக இல்லாவிட்டாலும் இவ்வளவு இருந்த பொழுதும் ஆனால் இந்த ரூபத்தை கண்டு இந்த அத்தியந்த கோர ரூபமான உத்ர ரூபமான இந்த ரூபத்துடன் தரிசனத்தினாலே விமூடபாகோ வட்டமே ததுபயம் ஆகும். என்னவா இருந்தாலும் சுவாமி மனசுக்கு தெளிவு வேணும், மனசுக்கு கலக்கம் ஏற்படக்கூடாது. மனசுக்கு பீதியில் கலக்கம் ஏற்பட்டால் அப்புறம் அது என்னவா இருந்தாலும் பிரயோஜனம். அதனால என்னுடைய இந்த விஸ்வரூபமானது காண்பதற்கு மிக அருமையானதாக இருந்த பொழுதும் இது யாராலும் காணப்படாததாக இருந்த பொழுதும் இந்த அத்தியுதமான அதிமுக்கியமான ரூபம் உனக்கு யாருக்கும் காண கிடைக்காது ஒரு கிடைக்காது கூட அது உன் மனதுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலோ உன்னோட உன் மனதுக்கு விமூட பாவத்தை ஏற்படுத்தினார். விமூட பாவத்தினாக்கே அர்த்தம் என்ன செய்வது தெரியாமல் தெரிவிக்கும். அந்த விமூட பாவத்தையும் அந்த யதான்னா பீதி போன்ற துக்கங்களையும் ஏற்படுத்தினால் அது சதுபயம் ஆகும். யாருடைய மனசுக்கும் அந்த நெகட்டிவான டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படக்கூடாது. ஆகினாலே இந்த ரூபமானது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும், இந்த ரூபமானது எவ்வளவு அபூர்வமாக இருந்தாலும், இந்த ரூபமானது உனக்கு முன்னால் யாராலும் காணப்படாத உன்னாலும் காணப்படுகிறதான அற்புத ரூபமாக இருந்த பொழுதும் இதனால் உன் மனதுக்கு சந்தோஷம் உண்டாகுமே வெளியே உன் மனதுக்கு இதனால வியதான்னு சொல்லக்கூடிய பீதி ரூபமான துக்கமும் விமூட சம்யா என்றால் இதை கண்டால் தெளிவற்ற கலக்கமோ இவைகள் ஒரு மீது உண்டாகலாகாது. ஈஸ்வர கோர ரூப தர்சனேனே விமூடபாவகா வர்த்தது. இந்த அத்தியுதமான இந்த கோர ரூபத்தை உங்க ரூபத்தை கண்ட காரணத்தாலே உன் மனதில யாதொரு பீதி ரூபமான துக்கமும் யாதொரு விமூட பாவம் யாதொரு மூடபாவம் செல்வற்றதான கலக்கமான தன்மையும் உண்டாகிறதோ அந்த உபயம் ஆகு அவைகளுக்கு உனக்கு உண்டாகாமல் இருக்கட்டும். ஸ்வய அபியஸ்த பூர்வமேவ சௌக்கிய ரூபம் செய்யாது. ஸ்வய அபியஸ்தம் என்னும் முன்னாள் ஏற்கனவே இந்த பல பிரகாரமாக அனுபவிக்கப்பட்டது. சில காலம் முன்னால் அபியஸ்தமா சில காலம் உங்களுடைய அபியாசத்துக்கு விஷயமாக இருந்ததான அந்த சௌக்கிய ரூபமே சௌக்கிய ரூபம் மிக அடங்கியதான் 4 திருத்தங்களோட சித்தவர்ணமான கருத்து நெய்த அழகான வெளிப்போட இந்த அனைத்து ஆபரணங்களையும் கொண்டு கையில கண்ட சக்கராகிய ஆயுதங்களை தெரிவித்ததான அந்த பொது மிகத்தோடு கூட்டான அந்த அழகான ரூபத்தையே அந்த சௌக்கியம் ரூபம் தேவை. சௌக்கியம் தான் இருக்கும். சௌக்கியம் பிரிய தர்சனம் காண்பதற்கு மிக அழகானது. சோமத பிரிய தர்சனம் அந்த சோமதவும் சௌக்கியம் சௌக்கியம்னாக்க ரொம்ப பிரீத்தி தர்சனம். பூர்வமேவ அபியஸ்த பூர்வமேவ முன்னாலே பல நாள் அனுபவிக்கப்பட்டதான அந்த சௌக்கியமான ரூபம் தர்சையாகி ததேவ இடம் மம ரூபம் பிரபஞ்ச. இது சற்று ரூபத்தை மாற்றிருந்தார். இப்பொழுது இந்த ரூபத்தை பாரு. ததேவ இடம் ரூபமாக நீ எந்த ஒரு தீவிரம் கதினம் சக்கரஹஸ்தம்
இல்லையா அப்படின்னு யாவது பூர்வ திட்டமான சௌமியமான ரூபத்தை சதுர்பூஜேன இல்லையா வர்த்தமானமாக அந்த ரூபத்தை கேட்டையோ அந்த ரூபத்தை இப்பொழுது பார் அப்படின்னு பெருமாள் அந்த ரூபத்தை காட்டுகிறது. விஸ்வரூபத்திலிருந்து பெருமாள் தன்மையிலான அசாதாரண ரூபத்துக்கு தந்தையும் யர்ஜுனம் வாசுதேவ சதோக்த்வான் ஸ்வகம் ரூபம் தர்சயாமாச பூஜः ஆஸ்வாசயாமாச பீதமேனம் பூத்வாபுர சௌக்கிய சௌக்கிய உகுரு மகாத்மா. இந்த பெருமாள் அர்ஜுனன் சாப்பிட்ட உடனே அந்த விஸ்வரூபத்தை காட்டினது. அந்த விஸ்வரூபத்தின் மூலமா இல்லையா பெருமாள் இல்லையா இந்த கௌரவ சேவைகளுடைய நாட்டத்தையும் பாண்டவர்களுடைய விஜயத்தையும் அர்ஜுனன் அது சண்டையின் ரொம்ப முக்கியம். திருத்தராட்டம் சொல்றது திருதராட்டம் முதல் கேள்வியில கேட்ட கேள்விக்கு அந்த பதில் இருக்கும். மாமகா பாண்டவா செய்வ சிவகுருவத்தை செஞ்ச தர்மகேந்திரம் குருகேந்திரம் அந்த யுத்த கேந்திரத்தை வந்து யுத்தத்தில் யுத்தோடு பிரவர்த்தித்த என்னுடைய புத்தகங்களுக்கும் பாண்டு புத்தகங்களுக்கும் பாண்டு புத்தகங்களுக்கும் என்ன செய்தார்கள் கேட்டா என்ன செய்வார்கள் யுத்தங்களோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் அவன் கேட்டது வந்த உடனே யுத்தம் ஆரம்பிச்சதா இல்லையதாலும் அப்போ நேர்முறைகளை கொண்டு பாண்டவர்களுக்கு வெற்றியா என் பிள்ளைகளுக்கு வெற்றியான்னு ஏதாவது சொல்றதுக்கு எனது மாமகாக காண்டவர் என் புத்தகங்களுடைய வெற்றிக்கு ஏதானும் காசு தெரியதான் ரொம்ப காசு தெரியுது. உன் பிள்ளைகள் அழிவுதான் அவ ஜெயிக்க பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கிறதுக்கு இதுவரும் என்னங்கிறது அதை புரிவிச்சு ஆதரவு இது இருக்கு. இப்படி பெருமாள் அர்ஜுனன் பார்க்க ஆசைப்பட்டதான அந்த விஸ்வரூபத்தை உடனே அவனுக்கு காட்டுகிறார். அந்த ரூபமானது மற்ற எவராலும் காண முடியாத அந்த ரூபத்தை தன்னுடைய நிச்சயமான தத்துவத்தை கொடுத்து அவன் அதை காணுமாறு சமஸ்த பெருமாண்டங்கள் உள்ள சமஸ்த வஸ்துக்களும் தன்னுடையதான திருமையில் அடங்கியிருப்பதை அந்த ரூபத்தை கொண்டே கௌரவ நாட்டம் பண்ணி இதான் நடக்க போகுதுன்னு கண்டுட்டார். இவருக்கு மேல அர்ஜுனன் இல்லையா அபராத ஸ்தாபனம் என்று பயந்து இந்த ரூபம் வேணாம் இந்த ரூபத்தை உபசம்ஹாரம் பண்ணி எனக்கு உன்னுடைய பழைய சௌக்கியமான ரூபத்தையே காட்டி பிரார்த்தித்த உடனே பெருமாள் அந்த ரூபத்தையும் காட்டி இவ்வளவு அர்ஜுனனுக்கு ஏவிட்டு செய்யக்கூட அவன் ஏவதெல்லாம் செய்யக்கூடியவன் எங்கே புத்தகங்கள் வெற்றிகள் சஞ்சயம் இர்ஜுனம் வாசுதேவ சதோக்த்வான் ஸ்வகம் ரூபம் தர்சயாமாச பூஜः இது அர்ஜுனம் இது வாசுதேவः அர்ஜுனம் உக்த்வா இப்படி வாசுதேவனான வசுதேவ சூருவான சர்வலோக மகேஸ்வரனான பகவான் அர்ஜுனனை பார்த்து வார்த்தைகள் வார்த்தைகள் மட்டுமில்ல தாத்தா ஸ்வகம் ரூபம் பூஜா தர்சயாமா பூஜா பூரா அவன் இந்த ரூபத்தை காரணம் அந்த ரூபத்தை காரணம் இதுமான அந்த ரூபத்தை காரணம் அதை காரணம். இப்படி அர்ஜுனனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவனா இருந்தான் பெருமாள். இர்ஜுனம் வாசுதேவ சதோக்த்வான் ஸ்வகம் ரூபம் தர்சயாமாசன காட்டினான் பூஜா திருப்பதி. அது மட்டும் இல்ல ஆஸ்வாசயாமாச கீதமேனம் இந்த விஸ்வரூபத்தை செஞ்சு பீதி அடைந்திருந்த அர்ஜுனனை ஆஸ்வாசயாமாக அவனை பீதியெல்லாம் போக்கி அவனை ஆஸ்வாதப்படுத்த ரொம்ப துக்கத்தில் ரொம்ப பயத்தில் உள்ள விசாரியா அவர்களை ஆஸ்வாதப்படுத்துவதுனாக்க பயத்தை போக்கு பெருமாள் விபீஷனுக்கு முதல்லதான் ஆஸ்வாசம்
லோசனாபியாம் பின்பற்றி சாந்த ஜனங்களான ரொம்ப பிரீத்திபூர்வமான சித்தமான ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஸ்நேகத்தை தோற்று தோற்று எடுக்கிறார். அந்த வார்த்தைகளால அவனுடைய மனதை ஆஸ்வாசம் அங்கிருந்து ராவணத்தை பயன்படுத்தினாங்க. இங்கே இந்த வானரங்களை அவனை பயன்படுத்தி அப்படி நெஞ்சு போயிருந்த மனதுக்குமார் அப்படியே மருந்து கொடுத்த மாதிரி தன்னுடைய ஸ்னிக்தமான வசனங்களாலே சாப்பிடுவா வட்டை. அது மட்டும் இல்ல லோசனாபியம் அவன் மேல எவ்வளவு பிரீத்தி தான் அவனை பார்த்த பார்வை அப்படியே அவனை கண்ணாலேயே சொல்லுகிற போது ஒரு பார்த்து சத்திய நம்ம ஆட்சியார் ராட்சசான பலாபலம் ராட்சசனுடைய பலாபலங்களை எல்லாம் எனக்கு சத்தியான ஆட்சியார். உங்களுடைய பலாபலங்கள் கேட்கிறேன். அவனும் விஸ்வாசத்தை திறந்தவரை போல தனக்கு தம்பியை போல பாதித்து அந்த ராட்சசனுடைய பலாபலத்தை பெருமாள் அழகா அவருடைய வாக்கு ஜாஸ்தி பெருமாள் வாக்கு சொல்ற அழகே அவன்ல கதையெல்லாம் புரிஞ்சு எங்கேயால் பெருமாள் வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அது இத்தியர்ஜுனம் வாசுதேவ சதோக்துவா அர்ஜுனம் வாசுதேவா உக்துவா ததா ததான இருக்கும் வார்த்தை சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஸ்வகம் ரூபம் பூஜா தர்ஷயாமா. ஸ்வகம் ரூபம் இருக்கும் ஸ்வம் ரூபம் சொன்னால் ஸ்வகம் ரூபம் தனக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய சதுர்புஜமும் சங்க சக்கரமுமாகிற கிரீட முகம் தொடக்கமாக சமஸ்த ஆபரணங்களாலும் பூஷிதமான சௌக்கியமான தன்னுடைய சரீரத்தை ஸ்வகம் ரூபம் அதை தர்ஷயாமாக பூஜா பூஜான எகை முத்தடி புராணம் தர்ஷயாமா. அந்த ரூபத்தை காட்டியது மட்டுமில்ல ஆஸ்வாதையாக இல்லையா அவருக்கு இருந்த வீசி இல்லையா அவருக்கு இருந்ததான அந்த விதம் செய்யும் பெருமாள் கட்டப்பட்ட ஆஸ்வாதம் ஆஸ்வாதையாக வீதம் வீதம்னாக்க ரொம்ப இந்த ரூப தரிசனத்தால மிகவும் அச்சத்தை பயத்தை அடைந்திருந்த அவனை பெருமாள் ஆஸ்வாசம் எப்படி கேட்டா புனக சௌமிய மகாத்மா புனகா சௌமிய மகாத்மாவான கண்ணம் திரும்பவும் அந்த சௌமியமான ரூபத்தை ரூபமுடையவனாக ஆகி அர்ஜுனனை ஆஸ்வாசம் மகாத்மா மகாத்மான மகா மனசு ஆத்மான மனசு மகா மனசு மகா மனசு கத்துக்கிறான் மாற்றி மாற்றி பேசுறான் நம்மளாதான் சொல்லுவோம் இந்த மாதிரி அலங்கரிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் இல்லையா நாமெல்லாம் அவ்வளவு மனசு பெருமாள் மகா மனசு. இப்பதான் பார்க்கணும் அது கூட என்ன வெட்ட ஆளுநர் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்லாம் கேட்கணும். அவ்வளவு மனசு அவ்வளவு உதார மனசு இல்லையா. மகாத்மா மகாத்மான மகா மனசி புனகா சௌமிய புனகான திரும்பவும் சௌமிய உபுவா அழகிலான சுகுமாரமான சுதர்புதமான சமஸ்த ஆவரண பூஜிதமான சர்வாயுதங்களை தரிக்கக்கூடிய அந்த சௌமியமான ரூபத்தை உடையவனாக ஆகி புனகா சௌமியம் பூத்வா மகாத்மா ஏனம் வீதம் அஞ்சி நடுங்கி நின்ற இவனை ஆஸ்வாசையாக ஆஸ்வாசம் பண்ணினார். சஞ்சயம் வாஜா நித்யகுணம் வாசுதேவ சதோக்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாச பூஜா
ஆஸ்வாசயாமாச பீதமேனம் பூத்வா புனஸ்தோங்கிய வபுர் மகாத்மா. ஏவம் பாக்கி வியாக்கியானம் ஏவம் பார்த்துக்காயம் பகவான் வசுதேவ ஊத்வா ஏவம் பாண்டுபனயம் பாண்டுபனயம்னாக்க பாண்டு புத்திரனாகிற அர்ஜுனனை பகவான் வாசுதேவா ஏவம் முக்துவா. பகவான் வாசுதேவான வசுதேவ வசுதேவசிய அசத்தியம் பூமான் வாசுதேவா வசுதேவ புத்திரம் இச்சா சூனாக நமக்கு நல்ல சூழ்நிலை எவ்வளவு சாப்பிட்டு இருந்தாலும் எத்தனை காய் அதனால காரையர பத்தியம் அது மாதிரி வசுதேவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பகவான் பார்த்து பையனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து ஏவம் வா இந்த பிரகாரம் சொன்ன 3 ஸ்லோகங்களையும் சொல்லி பூயா தொகீயமேவ சதுர்புஜம் ரூபம் தர்சயாம. தொகீயம்னு அர்த்தம் அசாதாரணம் சொத்தேன நிரூபிதம். அதான் தொகீயம் அப்படின்னா அசாதாரணத்திலே பொன் ரூபம்னா தன்னுடைய ரூபம் இருக்கும், இந்த ரூபத்தில் இருக்கலாம். ஆனால் தொகீயம் ரூபம் அப்படின்னு சொன்னா இவனை தவிர இங்க அந்நிய ஆத்மீய சம்பந்தப்பட்டதான அதான் சொகீயம். இந்த ஈயம்னாக்க சம்ஸ்கிருத இல்லையா சம்பந்தத்தை அசாதாரண நிரூபித்தம். பாரதர்கள்லாம் சதியர்கள் சதியர்கள்னா சதர்த்தேன தன்னிட்ட நிரூபகத்துவ நிரூபித பாத்திரையா 2 நிரூபித சதியாகனா தன்னிட்ட நிரூபகத்துவ நிரூபித பாத்திரையாக அதான் சதியாக அவனை கொண்டு மட்டுமே நிரூபிக்கத்தக்கவன், அவனுக்கே அசாதாரணமான ஒரு சம்பந்தப்பட்டது. அதுதான் சதிய சப்தம். அதனாலதான் இங்க சுகிய சப்தம். பகவானுக்கே அசாதாரணமான அவனுக்கே நிரூபிக்கப்படக்கூடியதான அந்த சதுர்புஜமான சக்க சக்கரங்களோடு கூடியதான அந்த சௌன்யமான சரீரத்தை உடையவனாக சொகீயமேவ சதுர்புஜம் ரூபம் தர்சயாமாத. அபரிச்சித சொரூப தர்சனேன பீதமே. அதுன்னு எதனால பீதி ஏற்பட்ட பீதி எதுன்னு கேட்டா இது ஒரு அபரிச்சிதமான சரீர தர்சனம். இது என்னதான் தெரியுமா தெரியுமே நீ இருந்தாலும் கூட பரிசிதமான வஸ்துவை பார்க்கும்போது மனசு பீதி உண்டாகாது. அபரிசிதமான பரிச்சயம் அல்லாத வஸ்து ஏற்படும் போது பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பீதி. அதான் அர்ஜுனன் பீதத்துக்கு காரணம் சொல்ற. எதனால அபரிசித ரூப தர்சனே பகவானுடைய பரிசிதமான ரூபம் அவனுக்கு சதுர்புஜ சங்க சக்கராதிகளோடு கூடியதானே சமஸ்த ஆவரண கூடியமான அந்த சௌமியமான ரூபம் அவனுக்கு பகவானுடைய ரூபம் பரிசித்தமானது, சில பரிசித்தமானது. சொன்னம் புத்திங்கிற ரூபம் 2 கோபம் ரெண்டுமே அசாதாரணம். அதனால அர்ஜுனனுக்கு அளவிறந்த பிரீதி இருக்கு. இது கண்ணனை திருமேனிங்கிறதுனால அளவிறந்த பிரீதி, இது பூர்வ பட்சிதம் இல்லாத திருமேனிங்கிறதுனால பிரீதி. அதற்கு அற்புத பூர்வம் இப்படி ஒரு ரூபம் இருப்பதாக கண்டதில்லை கேட்டதில்லை. இதுக்கு முன்னால இப்பதான்
முதலாக பார்க்கணும். பெரும்பாலும் இந்த திருமணியை காட்டுறதுக்கு முன்னால இந்த மாதிரிலாம் இருக்குன்னு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த திருமணியை காட்டியிருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவார். கேட்டா அவங்களுக்கோ இந்த கட்டணத்தின் பாருன்னு அர்ஜுனன் என்ன இது கண்ணன் ரூபம்ன்றதுனால ஆனா இது அதிர்ஷ்ட பூர்வ இதுக்குள்ளால இது பரிசுத்தம் இல்லாத காரணத்தால அதில் ஏற்பட்டதான பயம். அந்த ஏனம் கீதம் முதலி பரிசுத்த ஆஸ்வாசம். அப்போ அந்த வீட்டுக்கு எப்படி ஆஸ்வாசம் பண்ணணும்? அது பூர்வம் பரிசுத்தம் அல்லாத சரீர தரிசனம் தான் வந்தது இல்லையா? இப்போ பூர்வம் எனக்கு பரிசுத்தமான சர்வ சௌமியமான சதுர்புஜ வடிவை காட்டி அவனை ஆஸ்வாசமாக மகாத்மா சத்திய சங்கல்பா சர்வேஸ்வரஸ்ய பரம்பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணா ஜகத் உபகதி மத்தியத்வ வசுதேவ சூனோ சதுர்புஜனேவ ஸ்வகீயம் கர்மாபிர்ஜீத சம்சாபிர்ஜீத வாசுதேவ பிரார்த்தனை அம்சவதாவது புதத்வயம் சுதம் பச்சாது ஆலோசித்தது. கிருஷ்ணாவதாரம் பரிசுத்தமான ஆதாரம் சதுர்புஜமான ஆதாரம். இந்த புதத்வயம் விபுத ஆகாரமானது கர்ணனால கர்ணத்துல உள்ள பயத்தினாலே வசுதேவர் பிரார்த்திக்க அதுக்காக 2 திருக்கைகள் உபசம்ஹாரம் பண்ணிக்கொண்டு 2 திருக்கைகள் எது வரணும் ஆசம்சவதாரம். அப்புறம் சம்சவதத்துக்கு பிறகு பச்சாது ஆவிஷ்குதல். பச்சாதுல சம்சவதத்துக்கு பிறகு முன்பு உபசம்சமான 2 திருக்கைகள் இல்லையா அவைகள் இரண்டும் பச்சாது ஆவிஷ்குதல். முன்பு மறைத்துக் கொண்டிருந்த திருக்கைகள் அப்பொழுது நான் ஆவிஷ்குதம்னா எல்லாரும் அறிய பெருமாள் காட்டி